நாள் 12 ஒன்று அமைச்சிருக்காங்க. அமைச்சதில் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு. அதே ஒரு திட்டத்தை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 14 ஜிஎஸ் டிவிஷன் இருக்குது. 14 ஜிஎஸ் டிவிஷனில் வந்து சரியான ஒரு நடுமத்தில தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கால்நடை அதுக்குள்ளே உள்வாங்கப்படுகிறது, விவசாயம், மீன்பிடி. அதில் சரியான நடுநிலையில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொண்டு வந்த இடத்துல கண்ணா வளங்கள் அளிக்கப்படுகிறது, விவசாயம், கால்நடைகள் முற்றுமுடியாக அளிக்கப்படுது. இது சம்பந்தமாக நாங்கள் பகிரங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சுருக்கோம். ஆர்ப்பாட்டம் செஞ்சு 2 தடவை ஆர்ப்பாட்டம் செஞ்சு மகஜர் கொடுத்துருக்கோம். அந்த மகஜரில் எதுவிதமான திட்டவட்டங்களும் நிவர்த்தி செய்யப்படலை. அதற்கு அடுத்த புறமாக அவங்க கச்சேரியில் வந்து ஒரு அமைச்சர் தரப்பில் வந்து ஒரு கருத்தரங்கு கொண்டு வச்சுருக்காங்க. அந்த கருத்தரங்கில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் மக்கள் சார்பாக கதைக்கப்பட்டது. அந்த கதைக்கப்பட்ட நேரம் அது சரியான தீர்வு வந்து எட்டப்படவில்லை. எட்டப்படாத நேரத்தில் நாங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருந்தோம், கதைப்போம் என்று. அதாவது எங்களுக்கு சந்தர்ப்பம் தரவில்லை. அதாவது கௌரவ ஜெயமன் அவர்கள் எங்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு கிராம அமைப்பு வந்திருக்கின்ற ஒரு பேச்சை முன்மொழிந்தார். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் எழும்பி கதைச்ச நேரத்தில் வந்து சரியான எங்களோட கருத்தும் எங்களோட அரசியல்வாதிகளோட கருத்தும் அங்கு சரியாக புறக்கணிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து அவங்களோட கருத்து தான் உள்வாங்கப்பட்ட ஒழிச்சு எங்களோட கருத்து வந்து புறக்கணிக்கப்பட்டு இருந்தது. அதனால் நாங்கள் ஒரு வழிநடப்பு செஞ்சு நாங்கள் வெளியேறிக்கிறோம். எங்களுக்கு அந்த திட்டத்தை விட வேறொரு திட்டத்தை எங்களுக்கு உள்வாங்கி அபிவிருத்தி திட்டம் சம்பந்தமான திட்டங்களை வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்துகிற நல்ல விஷயமாக இருக்கும். நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, வேறு திட்டங்களை கொண்டு அமல்படுத்துகிறானுங்கள முக்கிய காரணம் இப்படியான திட்டங்கள் எங்களுக்கு வேணும்.